ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எங்கே கிளம்பிட்டேன்னா என் தங்கச்சி வீடு செட் பண்ணியிருக்காங்க. அதை பால் காய்ச்சி கூப்பிட்டாங்க. அங்கே தான் கிளம்பிட்டோம். வருஷம் வந்து ஆத்திக்க கிளம்பிட்டு இருந்துச்சு. நான் வந்து வீடியோக்கு ஒரு இன்ட்ரோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வேறு ஃபர்ஸ்ட் வீடியோவா, லாங் வீடியோ, அதனால சரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் ஆன் பண்ணேன். ஆனால் எனக்கு பேசவே வரல. சரி ஓகே, ஒரு ஹாய் ஒண்டி சொல்லிட்டு கிளம்பிடலான்ட்டு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் வந்துட்டு நிறைய சீக்கிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு பட்டுவை பார்க்கணும், பட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் அவ்வளோ பிடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது குட்டியாக இருக்கும்போதுலேருந்து ஆசிக்கு ரொம்ப பிடிக்கணும். இப்போ வேறு வளர்ந்துட்டா. பட்டு போனதுலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் பட்டுக்கூடியே தான் இருந்தான். ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேன்னு ஒரே அழுகு. அப்படி ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸு. சரின்னு சொல்லிட்டு அவங்க பட்டு கூட விளையாடிட்டு இருக்கும்போதே நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு பல்ல காய வச்சு எல்லாம் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பால் குடிச்சிட்டு இருக்கும்போது சும்மா வீடு ஷிஃப்ட் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சரி லஞ்சுக்கு நேற்று ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேர் மட்டுமே ஷிஃப்ட் பண்ணாங்க. சரி லஞ்சுக்கு நம்ம வீட்டில் சாப்பிடுச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போயாச்சு. நம்ம வீட்டில் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், அதுக்கப்புறம் பருப்பு, ஒரு சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு அப்புறம் பிடிச்சிட்டேன். இன்னைக்கு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். 1 hourல இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பருப்புக்கு வந்து காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் வந்து மிளகு, ரசம்னாலே மிளகு நிறைய போடணும். அதனால நான் ஒரு 4 பாக்கெட்டாக போட்டு 20 மிளகாய் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் வந்து கம்மியாக கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்காக சீரகம் போட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா. காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய கூட போட்டுக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகா போட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு அப்படியே எடுத்து அப்படியே போட்டுட்டேன். இது வந்து நல்லா பல்ஸ் மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இவ்வளோதான் புளி வந்து ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சாப்பாடு நல்லா குழைய வேக வச்சு இந்த அளவுக்கு குழஞ்சிருக்கணும். அப்போ தான் தயிர் சாப்பாடு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழைய வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்து அப்படியே ஒரு தயிர் அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா க்ரீம் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிக்கு வந்து ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுந்து இருந்தால் உளுந்து போடுங்க. உங்களுக்கு என்னென்ன இதில் பிடிக்கும் எல்லாமே உளுந்து கருவேப்பிலை இதில் போடலாம். நான் வந்து காஞ்சினாலே இல்லை இந்த பக்கம் தான் போட்டு கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை இல்லை இது வந்து வெடிக்கும். பார்த்து தான் கிளம்பணும். நல்லா ரோஸ்ட் ஆன வாட்டி எடுத்து அப்படியே கையில் கொட்டி கிண்டி வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒட்டை மாதிரி இது மாதிரி செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து அவ்வளோதான், விசில் வந்துருச்சு. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. பருப்பு தாளிக்கணும், அப்புறம் ரசம் தாளிக்கணும், இவ்வளோதான் வேலை. பருப்பு விசில் வந்துருச்சு. அப்படியே பருப்பையும் தாளிச்சிடலாம். ரசம் ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், இந்த இப்படி அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு புளி தண்ணியை வடிச்சு ஊற்றினா ரசம் ரெடிங்க. பருப்பும் அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்சி மிளகா போட்டு அப்படியே இது பண்ணிட்டேன். எல்லாருமே பயங்கர பசியில் இருந்தோம். எப்படா ரெடி ஆகும், இந்த தயிர் சாதம் வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சா, சாப்பிட்டு வேறு பார்த்து கொஞ்சமாக, அதனால எப்படா சாப்பாடு போடுவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சீக்கிரமாக செஞ்சு கொண்டு போயிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே பசியில் பயங்கர டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரசம் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா நான் வைக்கிற ரசம் ஆவரேஜாக தான் இருக்கும். பரவாயில்ல. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேல் டெய்லி வீடியோ போடுவேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.